மாத்திரையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், நீங்கள் மருத்துவரிடம் சென்று மருத்துவ ஆலோசனை பெறுங்கள், அதற்குண்டான கட்டணத்தை அவரிடம் செலுத்துங்கள். காரணம், மருத்துவர் பொழைக்க வேண்டும். அவர் எழுதி கொடுத்திருக்கின்ற மருந்துகளை கொண்டு மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்துகளை எல்லாம் வாங்கி அதற்குண்டான கட்டணத்தை செலுத்துங்கள். மெடிக்கல் ஷாப்காரங்க பொழைக்க வேண்டும். வாங்கின மாத்திரையை நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க பொழைக்கணும். உண்மையா இல்லையா? அப்ப நாம் சாப்பிடக்கூடிய உணவு முழுமையான ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உணர்வுகளை உருவாக்குகிறது. அந்த உணர்வுகள் தான் சிந்தனைகளை உருவாக்குகிறது. அந்த சிந்தனை தான் சொல்லாக மாறி அந்த சொல்லுதான் செயல்பாட்டுக்கு வந்து நிற்கிறது. அப்போ உங்களுடைய செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணும் உணவுகள் நன்றாக இருக்க வேண்டும். உண்ணும் உணவுகள் நன்றாக இருந்தால் எண்ணும் எண்ணங்கள் நன்றாக இருக்கும். எண்ணும் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் மனம் செம்மையாகும். மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்ப எல்லா நோய்க்கும் மூல காரணமாக அமைவதே மனம்தான்.